புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தூய்மையே சேவை இருவார இயக்கம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. நாடு முழுவதும் தூய்மையே சேவை இருவார இயக்கம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இருவார இயக்கத்தில் மத்திய மாநில அரசு துறைகள், தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவை தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களின் முனைப்பான பங்கேற்புடன் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையிலும் இந்த இயக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பழக்க வழக்க தூய்மையோடு கலாச்சார தூய்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெற்று வரும் இந்த இருவார தூய்மை பணி இயக்கத்தில் புதுச்சேரி நகராட்சியின் பங்களிப்பு குறித்து ஒரு நேர்முகத்தின் மூலம் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் எம். கந்தசாமி அவர்கள். உடன் நேர்முகம் காண்கிறார் RS ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. தெய்வீகத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் புனிதமானது தூய்மை என்றார் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் தூய்மையை பராமரிப்பதற்கான ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தை மத்திய அரசு நடத்தி வருகிறது. நாட்டில் தூய்மையை பராமரிப்பதில் நகராட்சிகள் எப்போதுமே முக்கிய பங்காற்றி வருகின்றன. இந்த ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு இயக்கத்திலும் நகராட்சிகளின் பங்கு மிக முக்கியமானது. அந்த வகையில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தின் போது மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் குறித்து நேயர்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக இப்போது நம்மிடையே வந்துள்ளார் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எம். கந்தசாமி அவர்கள். வணக்கம் திரு கந்தசாமி அவர்களே. வணக்கம். ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கம், அதன் நோக்கங்கள், இது பற்றி பொதுவாக எடுத்துக் கூறுங்களேன் நமது நேயர்களுக்கு. ஸ்வச்சதா ஹி சேவா என்றால் தூய்மையே சேவை அப்படின்ற அர்த்தம். இது 2017 மத்திய அரசால் ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இருவார தீவிர தூய்மை பணி செய்ய வேண்டும் என்கின்ற கண்டிஷனோட இந்த இயக்கம் நடந்துட்டு வருது. நிறையா ஆக்டிவிட்டீஸ் முனிசிபாலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கு, அதை செய்துட்டு வருகிறோம். இந்த எக்ஸிக்யூஷன் டைம் இந்த இயக்கத்துக்கு 17 செப்டம்பர் 2024 அக்டோபர் 1, 2024. செப்டம்பர் 17 இந்த இயக்கத்தை புதுச்சேரி கடற்கரையில் காந்தி சிலை அருகில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துவக்கி வச்சாங்க. அந்த நிகழ்வில் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு சபாநாயகர்கள் கூட இருந்தாங்க. சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரிஸு, டைரக்டர் எல்ஏடி கூட இருந்தாங்க. இந்த நிகழ்வில் 250 NSS மாணவர்கள், பல்வேறு கல்லூரிகள்லேருந்து வந்த NSS மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. பள்ளி மாணவர்கள், ஈவன் ஆரோவில்லேருந்தெல்லாம் கூட பள்ளி மாணவர்கள் வந்திருந்தாங்க. ரோட்டேரியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 40 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. 2 சொசைட்டியை சேர்ந்தவங்க. அவங்க துவக்க விழாவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விழாவினை துவக்கி வச்சு ஸ்வச்சதா உறுதிமொழி, ஸ்வச்சதா பிளட்ஜ் அவர் சொன்னார். அவர் முன்னிலையில் தான் அந்த விழாவில் பங்கேற்ற அனைவரும் எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு கடற்கரையில் தூய்மை பணி நடந்தது. எல்லாருமா இருந்து அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள், கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றணும். இம்முறை ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தின் போது தூய்மையை பராமரிக்க கடினமான பகுதிகளாக சில பகுதிகளை இனம் கண்டு அந்தந்த பகுதிகளில் சிறப்பு தூய்மை பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தது. CTU என்று சொல்கிறார்கள், கிளென்லினஸ் டார்கெட் யூனிட்ஸ் என்று சொல்கிறார்கள். புதுச்சேரி நகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட CTU எந்தெந்த இடங்கள் இனம் காணப்பட்டது என்பது பற்றி தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். தூய்மையே சேவை 2024 இந்த இருவார தூய்மை பணியில் 3 பிரிவுகளாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. முதல் பிரிவு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், ஸ்வச்சதா கி பாகிதாரின்னு சொல்கிறாங்க. இதில் பொதுமக்கள்கிட்ட நம்மளுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது இல்லாமல் அவங்களோட பங்கேற்பை அதிகப்படுத்தணுன்றது முக்கியமானது. இதுக்கு அடுத்து சம்பூர்ண ஸ்வச்சதா. இதில் நம்ம எல்லா இடங்கள்லையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தூய்மை பணி நிறைய இடங்களில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் மாஸ் கிளீனிங் இருக்குது. அது இல்லாமல் CTU கிளென்லினஸ் டார்கெட் யூனிட்ஸ். நகராட்சி புதுச்சேரியில் எல்லா இடங்கள்லையும் குப்பைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீடுகள்லேருந்து, மார்க்கெட் ஏரியாவிலேருந்து, கமர்ஷியல் ஏரியாஸ்லேருந்தெல்லாம் நம்ம குப்பைகள் தினசரி எடுத்துகிட்ருக்குறோம். எடுத்துகிட்டு நம்மளுடைய குறும்பப்பட்டில் இருக்கக்கூடிய வள மீட்பு பூங்காவில் அதில் ப்ராசஸிங்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம்.
சில இடங்களில் வந்து குப்பைகளை வந்து பொதுமக்கள் அதிகமாக போட்டுட்டு போயிடுவாங்க. அது எத்தனை முறை எடுத்தாலும் அந்த இடம் வந்து குப்பையாகவே காட்சியளிக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து CTU கிளென்லினஸ் டார்கெட் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் 2 பிரிவாக பிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. லோ இன்டென்சிட்டி CTU, ஹை இன்டென்சிட்டி CTU. லோ இன்டென்சிட்டி CTUனா நம்ம சுத்தப்படுத்தி உடனே இந்த 2 வாரத்துக்குள்ளேயே நம்மளால் அதை வந்து சரி பண்ணி வேறு ஏதாவது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி. ஹை இன்டென்சிட்டி CTUனா அங்கே கழிவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம நகராட்சி மூலமாக நிறைய வேலைகள் செய்த பிறகு தான் அதை வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ புதுச்சேரி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 34 CTU ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் வந்து 4 வந்து ஹை இன்டென்சிட்டி CTU, மற்றது வந்து லோ இன்டென்சிட்டி CTU. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு CTUயும் நம்ம வந்து நகராட்சி மூலமாக மட்டும் செய்கிறது இல்லாமல் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், குடியிருப்போர் நல சங்கம், வியாபாரிகள் சங்கம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள், இல்லை வேறு ஏதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இல்லை வந்து வேறு ஏதாவது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ரோட்டரி, ரவுண்ட் டேபிள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட கைகோர்த்து அந்த இடங்களை வந்து அவங்க மூலமாக அதை சுத்தப்படுத்தி சுத்தமாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து 2வது ஆக்டிவிட்டியோட எண்ணம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ செய்துட்டு வரோம். இது இல்லாமல் நகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் சேர்ந்து ஒரு 2 இடங்களில், ஒர்லியன்பேட்டை தொகுதி மற்றும் அரியான்குப்பம் தொகுதியில் 2 இடங்களில் வந்து மாஸ் கிளீனிங் ஒரு நாள் செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளும் இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து நான் சொன்ன மாதிரி சம்பூர்ண ஸ்வச்சதா 2வது ஆக்டிவிட்டி, ஸ்வச்சதா ஹி சேவாவில். 3வதாக வந்து சஃபாய் மித்ரா சுரக்ஷான்னு சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கான ஹெல்த் சம்மந்தமாக, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டி. இதில் வந்து இப்போ புதுச்சேரி நகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சிக்கு ஓட கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஸ்வச்சதா கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் கிரீன் வாரியர்ஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் இலவசமாக ஹெல்த் கேம்ப் வந்து 1 அக்டோபர் 2024 அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி தேவையான லேப் டெஸ்ட்டும் வந்து ஒரு ரோட்டரி மூலமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட், அவங்க பணியின் போது ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி வந்து அவங்க எதிர்கொள்ளணும், எந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்றதும் இந்த ஹெல்த் கேம்பில் ஒரு பகுதியாக செய்யப்படுறது. பிறகு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் வந்து செய்கிறதுக்காக நடவடிக்கை வந்து எடுத்துகிட்ருக்கோம். கடினமான தூய்மை பணிக்கு கடினமான இடங்கள் இனம் காணப்பட்டுள்ளனன்னு சொன்னீங்க. கடந்த சில நாட்களாகவே நீங்கள் இந்த தூய்மை பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வர்றீங்க. இந்த நாட்களில் எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்தன என்பது பற்றி சில விவரங்களை நீங்கள் வழங்கலாம். 34 இடங்களில் வந்து எங்களோட நடவடிக்கைகள் வந்து செய்துட்டுருக்குறோம். தேவையில்லாத கழிவுப் பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு தொகுதிகளையும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் போய் பார்த்து அவங்க சொன்ன இடங்களை தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறோம். அந்த இடங்களில் அந்த பணிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் துவக்க விழாக்கு பிறகு நிறைய நடவடிக்கைகள் வந்து செஞ்சுருக்கிறோம். இதில் 19ஆம் தேதி 20ஆம் தேதி வந்து நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய 51 பள்ளிகளுக்கு நகராட்சி மூலமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் இந்த ஸ்வச்சதா பிளட்ஜை வந்து உறுதிமொழியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதில் கமிஷனர்லேருந்து கீழே ஒர்க் பண்ணக்கூடிய மேஸ்திரி வரைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்லேருந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் டீமாக பிரிஞ்சு 51 பள்ளிகளை 19ஆம் தேதி 20ஆம் தேதி சென்று காலையில் அந்த ப்ரேயர் செஷன் முடிஞ்ச உடனே திடக்கழிவு மேலாண்மை, அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக எப்படி வந்து நம்ம வீடுகளில் குப்பைகளை வந்து கையாளணும், குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும், மக்கும் குப்பையை தனியாகவும் மக்காத குப்பை பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ட்ரை வேஸ்ட்னு சொல்லுவாங்க அதை தனியாகவும், அபாயகரமான குப்பைகள் அதாவது பேட்ரி, பல்பு, வீடுகளில் வரக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் எதாக இருக்கும், டேப்லெட்டு, அந்த மாதிரி ஊசிகள், சானிட்டரி பேட்ஸு, டயப்பர்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தனியாக பிரித்து கொடுக்கணும், ஏன் வந்து இதை செய்யணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விளக்கமாக இது பண்ணி உறுதிமொழி எடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் 3 மாணவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தோம். என்ன பரிசுனா, இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இங்க் பென்னா எழுதுவோம், ஃபவுண்டன் பென் ப்ளஸ் வந்து ஒரு இங்க் பாட்டில்.
ஏன்னா இப்போ வந்து அந்த பழக்கம் வந்து பிள்ளைங்கள்ட்ட இல்லாமல் போயிடுது. எல்லாம் பால் பெனில் எழுதுகிறாங்க, இல்லை ஜெல் பெனில் எழுதுகிறாங்க, அதையும் தூக்கி போட்டுடுறாங்க. இதை நம்ம தூக்கி போடுறப்பையும் இது நம்ம குப்பைக்கு தான் வருது அப்படின்ற அந்த இதை சொல்லி நம்ம ஒரு பொருளை பயன்படுத்தினா அதை வந்து திருப்பி திருப்பி பயன்படுத்தணும். 3R பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ இந்த கான்செப்டை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த பரிசை கொடுத்தோம். கல்வித்துறையிலேருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு இருந்தது. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இதன் பிறகு வந்து 21 வந்து சர்வதேச கடற்கரை தூய்மை பணிகள் தினம், இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே. இதில் வந்து ஒரு சைக்கிள் பேரணி, சைக்கிளத்தான் சொல்லுவாங்க. இந்த பேரணியை வந்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து துவக்கி வச்சார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்து சைக்கிள் ரேலியிலே கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் மாண்புமிகு சபாநாயகர், அப்புறம் மாண்புமிகு அரியாங்குப்பம் எம்எல்ஏ அவர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இது இல்லாமல் வந்து என்ஜிஓஸ், அப்புறம் சைக்கிளிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது அன்றைக்கி நல்லபடியாக நடந்தது. இது வந்து காலையில் நடந்தது இந்த சைக்கிள் பேரணி. அன்றைக்கி 4 மணி அளவில் ஒரு ஒர்க் ஷாப், இந்த இதில் வந்து குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. யாரோட குழந்தைகள்னால் நகராட்சியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள், வார்ட்ஸ் ஆஃப் த முனிசிபல் ஒர்க்கர்ஸ். அது இல்லாமல் ஜாலி ஹோம்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு கேர் இன்ஸ்டியூட் இருக்குது, அதிலிருந்து குழந்தைகள் வந்துட்டாங்க. இந்த ஹோமில் என்ன விசேஷம்னா, நம்ம ஜிப்சி இனத்தை சேர்ந்தவங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த குழந்தைங்களை இவங்க வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க. ஒரு 20 ஆண்டு காலமாக அந்த சமூகத்தோட இந்த ஹோமில் இருக்கவங்க பழகி அந்த பிள்ளைகளை வந்து அந்த பழக்கத்துக்கெல்லாம் போகாமல் படிக்க வைக்கணுன்ற எண்ணத்துக்கு கொண்டாந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து ஒரு அறிமுகம் மாதிரி இந்த சுச்சதா விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்தின மாதிரியும் ஆச்சு. அதே சமயம் அந்த இல்லத்தினுடைய சிறந்த பணிகளுக்கு ஒரு அங்கீகாரம் அளித்தது, ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. அதனால் இது ஒரு சிறந்த நடவடிக்கை, பாராட்டத்தக்கது. அடுத்து 22 வந்து நம்மளுடைய முருங்கப்பாக்கத்தில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து ஒரு கழிமுக பகுதி, மேங்க்ரோவ்ஸ் இருக்குது. ஸோ மேங்க்ரோவ் வந்து அந்த ரிவர்ஸோட ப்ரீத்திங் ஸ்பேசஸ் அது இருந்தனா அந்த அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து நல்லா இருக்கும்ன்றது. அந்த நீர்நிலைகள்லேயும் வந்து நிறைய கழிவுகள் தேங்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளீனப் ப்ரோக்ராம் வந்து செஞ்சோம். இந்த கிளீனப் ப்ரோக்ராமில் எக்ஸ்க்ளூசிவாக முனிசிபல் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. ஒரு 40 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. இதை வந்து அரியாங்குப்பம் எம்எல்ஏ அவர்கள் வந்து துவக்கி வச்சாங்க. உள்ள அவரே வந்து கலந்துக்கிட்டார். ஒரு அரை மணி நேரம் எங்கள் கூடயே இருந்து அவங்க வந்து அதெல்லாம் எடுத்து சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து பிரித்து இது பண்ணி பார்த்தோம். நிறையா பெட் பாட்டில்ஸு, நிறையா பிளாஸ்டிக் கவர்ஸு, இதெல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கிறோம். இதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும், ஒரு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, வெப்சைட்டில் போடுறதுக்கெலாம் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் இப்போ தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இவ்வாறு இந்த தூய்மை பணிகளின் போது சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள், வெவ்வேறு விதமான குப்பைகள், அபாயகரமான குப்பைகள், மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் வழங்கலாம். புதுச்சேரி நகர பகுதிகளில் ஒரு நாளைக்கு சுமாராக 400 டன் குப்பைகள் வந்து உருவாகுது. 2009 நம்ம வந்து குப்பைகளை வந்து குறும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 23 ஏக்கர் இடத்துல தான் நம்ம வந்து கொட்டிட்டு தான் வந்தோம். அதன் பிறகு நம்மளுக்கு வந்து 2016 வந்து திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வந்து வந்தது. அந்த விதிகள் மூலமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் குப்பைகளை வந்து தரம் பிரித்து தான் வாங்கணும், அதை முறையாக வந்து ப்ராசஸ் பண்ணி செய்யணும், அப்படியே கொண்டு போய் கொட்டக்கூடாது, அந்த மாதிரி கொட்டி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் வந்து மீட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அரசாங்கம் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கு, செய்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக வந்து முதல்ல வந்து அந்த குப்பை கிடங்கை வந்து வள மீட்பு பூங்காவாக மாற்றணும். வரக்கூடிய கழிவுகளில் எல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியுமோ, நல்ல இதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு செய்கிறதுக்கோ நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம 2021 வரைக்கும் 6 லட்சம் டன் குப்பை சேர்ந்தது அந்த 23 ஏக்கரில். அப்போது பயோமைனிங் என்ற ப்ராசஸ் மூலமாக அந்த குப்பைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து பிரித்து மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கம்போஸ்டாக மாற்றி, மற்ற பொருட்களை வந்து கவர் மற்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இதெல்லாத்தையும் வந்து சில சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் டன்னை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1/2 லட்சம் டன்னு தான் இருக்குது. 23 ஏக்கரில் வந்து 15 ஏக்கர் வந்து மீட்டுட்டோம். அது பெரிய சாதனைகள் இல்லை. இப்போ வந்து வரக்கூடிய 2025
க்ரீன் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இவங்களோடது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து குப்பைகளை வந்து தரம் பிரித்து வாங்கணும். குரும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய வளமீட்பு பூங்காக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து முறையாக வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். தினசரி குப்பைகளை அப்படியே நம்ம ப்ராசஸ் பண்ணிடணும், மறுநாள் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மேண்டேட்டு. அவங்க இந்த வருஷமே வந்து வேலையை துவக்கிட்டாங்க. வாய்க்கால்கள் தூர்வாரதை அதுவும் வந்து செய்துட்டு வராங்க நகராட்சி ஊழியர்களோடு சேர்ந்து. ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தின் போது ஓரிடத்திலிருந்து சேகரிக்கப்படுகிற குப்பைகளை இன்னொரு இடத்தில் கொட்டி அதை குப்பை மேடாக்கி விடக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. அந்த வகையில் நீங்கள் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குகளை ஏற்கனவே வளமீட்பு பகுதிகளாக நீங்கள் மாற்றிட்டு வரீங்க. அது வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. இந்த ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தின் போது இதர நாட்களில் நீங்கள் மேற்கொண்ட வேறு சில பணிகள் பற்றியும் நீங்கள் எடுத்து கூறலாம். 23ஆம் தேதி வந்து ஒரு ஹியூமன் செயின் பண்ணியிருந்தோம். மனித சங்கிலி பாரதி பூங்காவில் க்ரீன் வாரியர்ஸ் அவங்களோட தூய்மை பணியாளர்கள், ஸ்வச்சதாவோட தூய்மை பணியாளர்கள், நகராட்சியை சேர்ந்த பணியாளர்கள், அது இல்லாமல் அன்றைக்கி பூங்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து திரளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அது சிறப்பாக இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் இந்த படங்கள் வந்து இதாக இருந்தது, இது பண்ணியிருந்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் இந்த மாஸ் கிளீனிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய மார்க்கெட் பகுதியில் கிளீனிங் முழுசாக வந்து அந்த வியாபாரிகள் கூட எல்லாம் கலந்து பேசி அந்த ஏற்கனவே நம்மளோட பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ற அந்த கண்ணோட்டத்தோட வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களையும் வச்சுக்கிட்டு அந்த கிளீனிங் வந்து செய்துட்ருக்குறோம். இது இல்லாமல் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் ஹெல்த் டே அன்னைக்கு வந்து ஒரு 100 இடங்களில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம மத்திய அரசாங்கமானது இந்த தூய்மை பணி இயக்கத்தில் அனைத்து துறைகளையும் ஈடுபடுத்தும் அணுகுமுறை, அதாவது ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எல்லா துறைகளையும் ஈடுபடுத்தணும், எல்லா துறைகளை சேர்ந்த எல்லா அலுவலகங்களிலும் இந்த தூய்மை பணிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பட் அதுக்கு மேலே ஒரு படி போய் ஹோல் ஆஃப் சொசைட்டி அப்ரோச், முழு சமூகத்தையும் தூய்மை பணியில் ஈடுபடுத்தும் அணுகுமுறை அப்படிங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இந்த ஆண்டு ஸ்வச்சதா ஹி சேவா தூய்மை சேவையோட முக்கியமான கருத்து வந்து இதுதான். அரசாங்கம் மட்டுமே வந்து இந்த தூய்மை பணி மேற்கொள்ளணுன்றது இல்லாமல் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம செய்யணுன்றது தான். அதுக்காகவே வந்து பொதுமக்களோட பங்கேற்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணுன்றதை சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் வந்து இன்னொரு பணி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பப்ளிக் டாய்லெட்ஸ், பொது கழிப்பிடங்கள், இதை வந்து சரிப்படுத்துறதுக்கானது. ஒரு 26 டாய்லெட்டை நம்ம வந்து புதுச்சேரி நகராட்சியில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து ரோட்டேரியன்ஸு, ரவுண்ட் டேபிள் எல்லாம் வந்து சில டாய்லெட்லாம் நாங்கள் செய்து தரோன்னு அந்த வேலையும் இப்போ நடந்துட்டுருக்கு. பார்ட்னர்ஸாக வந்துருக்குறாங்க. இந்த 1ஆம் தேதிக்குள்ளே வந்து முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வராத இடங்களில் நகராட்சியை வந்து அதுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்துட்டு இருக்கிறோம். பொதுப்பணித்துறை வந்து பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு தெருக்கள்லையும் மெயின் ரோடு எல்லாத்துலேயுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்தந்த அரசு அலுவலகங்களில் வந்து தூய்மை பணி இந்த 2 வாரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. எங்களோட உதவி எங்கே தேவைப்படுதுன்னு அங்கே நம்ம போய் சொல்லிட்டு இருக்கிறோம். சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்திருந்தோம். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக அங்கன்வாடி டீச்சர்ஸ் அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்க வந்து முக்கியமான லிங்க் இணைப்பு சங்கிலி ஃபீல்டில் வந்து அவங்க தான் முக்கியமானது. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்து அவங்க பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த குப்பைகள் சம்மந்தமாக எப்படிலாம் சொல்லி கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பகுதிகளில் ஏதாவது எடுக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நடவடிக்கைகள் வந்து இன்னும் தொடரும். இந்த முழு சமூகத்தையும் பணியில் ஈடுபடுத்துதல் அப்படிங்கிற இந்த ஹோல் ஆஃப் சொசைட்டி அணுகுமுறையின் கீழ் நீங்கள் வந்து நகராட்சி மேற்கொள்ளக்கூடிய பணிகளுடன் தன்னார்வ அமைப்புகள், அரசு சாரா அமைப்புகளை நீங்கள் வந்து உங்களுடைய உதவி எடுத்துக்கிறீங்க. அது இல்லாமல் பள்ளி மாணவர்கள்லேருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் மூலமாக பெண்களெல்லாம் அவங்க நிறைய சென்று அடைவாங்க. அதனால் அவங்களுக்கு வரைக்கும் இந்த விழிப்புணர்வையும் இந்த நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது எல்லாமே பாராட்டத்தக்க பணி. இதில் நம்ம இந்த ஜன்பாகிதாரி அப்படின்ற ஒரு மக்கள் பங்கேற்பு அப்படின்னு பேசிட்டு வர்றதில் இத்தனை வெவ்வேறு பிரிவினரை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் சாதாரண மக்கள், இப்போ நான் ஒரு தனி மனிதன், நான் இந்த தூய்மை பணியில் ஈடுபட விரும்புகிறேன் தன்னார்வ அடிப்படையில், அதுக்கு நான் என்ன செய்யணும்? புதுச்சேரி நகராட்சியில் கடற்கரை வந்து தூய்மை பணி வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வராங்க.
இது வரைக்கும் அவங்களுடைய என்ஜிஓஸ் இல்லை அவங்க சார்ந்த ஸ்தாபனங்கள் மூலமாக வந்து செய்துட்டு வராங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் பொதுவாக இது பண்ணணுன்றதுக்கு வந்து ஒரு முறையை வந்து தயார் பண்ணிட்டு வரோம். நம்ம கடற்கரையை தூய்மை பண்ணணும்னு வராங்க, இல்லை வந்து பப்ளிக் பார்க்ஸ் க்ளீன் பண்ணணும்னு வரவங்க வந்து நகராட்சிகிட்ட பதிவு செய்துக்கலாம். எந்த தேதியில் அவங்க வராங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு அவங்கள பதிவு செய்யணுன்றத சொல்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து தயாரிச்சுட்டு இருக்கீங்க. அக்டோபர் 2க்கு மேலே இந்த திட்டத்தை வந்து நம்ம செய்தித்தாள்கள் மூலமாக வந்து ஊடகங்கள் மூலமாக வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி நபராக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் இல்லை 15 பேர் இந்த மாதிரி வந்து எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரப்போ அவங்களோட அந்த உழைப்பை வந்து நம்ம கடற்கரை சிரமதான அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகம் வந்து தயாராகிட்டு இருக்கு. யார் அணுகணும், எப்போ அணுகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னா, நிறைய தன்னார்வலர்கள் மற்றும் இந்த என்ஜிஓ எல்லாம் வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒருங்கிணைச்சு இது பண்ண முடியல. செய்துட்டு சேகரிக்கக்கூடிய குப்பைகளை வந்து அப்படியே வச்சிடுறாங்க. இன்னொன்று வந்து எப்படி வந்து போய் நம்ம சுத்தம் படுத்தணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. உதாரணத்துக்கு கடற்கரையில் வந்து வெட் வேஸ்ட்டை வந்து தனியாக தான் எடுத்தாங்க. அது இல்லாமல் நிறையா வந்து ட்ரை வேஸ்ட் இருக்கும், நிறையா ஸ்பூன்ஸு, கப்பு, பாட்டில்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்தோம்னா வெட் வேஸ்ட்டை வந்து நம்ம குரும்பாப்பட்டில் இருக்கக்கூடிய வளமீட்பு பூங்காவுக்கு வந்து கம்போஸ்டாக மாற்றுறதுக்கு, உரமாக மாற்றுறதுக்கு அனுப்பிச்சிடலாம். இது வந்து எங்கள்கிட்ட இன்னொரு இடம் இருக்குது, வேஸ்ட் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி வம்பாக்கீரப்பாளையத்தில் இருக்குது. மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, எம்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. வம்பாக்கீரப்பாளையத்தில் ரீசிட்டி என்கின்ற நிறுவனம் சிஎஸ்ஆர் பங்களிப்பின் மூலமாக கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி அதன் மூலமாக நிர்வகிச்சது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் எடுத்துன்னு போய் அதை பிரித்து தரம் பிரித்து அதை நம்மளுடைய விதிகளுக்கு இணங்க அதை வந்து முறையாக வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த தன்னார்வலர்கள் எப்போ வராங்க என்னன்றது தெரியாது. அவங்க சேகரித்து வச்சிருக்கிற குப்பைகளை வந்து திருப்பி வந்து அந்த இடத்துக்கே போகிறது, இதெல்லாம் இதுதான் இருக்கு. நம்ம நகராட்சியோட கைகோத்து செஞ்சாங்கன்னா அவங்க எப்போ வராங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியும். நம்ம உடனே போய் அந்த குப்பைகளை வந்து முறையாக அப்புறப்படுத்தலாம். அவங்களுக்கான விழிப்புணர்வாகவும் இருக்கும். இது சம்மந்தமாக பீச்சில் இருக்கக்கூடிய நேரு சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியோட ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து தூய்மை பணி வந்து செய்திருந்தது நகராட்சி மூலமாக. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பின் ஒன்று வச்சுருந்தோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு 130 கடை இருக்குது. அதில் உருவாகக்கூடிய கழிவு, எஸ்பெஷலி அந்த பெட் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இது பண்ண அதை மட்டும் அந்த இதில் பின்னில் போடுறதுக்கு சொல்லி இது பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் ரிவர்ஸ் வெண்டிங், கடற்கரையில் வரக்கூடிய மக்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அது எங்கே தூக்கி போகிறது என்னான்றது தெரியாது. ஸோ அந்த ஒரு ரிவர்ஸ் வெண்டிங் ஸ்டால் வந்து நகராட்சியோட மேரி அலுவலகத்துக்கு வெளியில் கடற்கரையில் வைக்க போகிறோம். இந்த பாட்டிலை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக இந்த பாட்டிலை மறுசுழற்சி செய்து இருக்கக்கூடிய பொருட்கள், ஒரு பேனா, ஒரு சின்ன பொம்மை, குழந்தைகளை கவர்ற மாதிரி கொடுக்கறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்டால்லாம் ரெடி ஆயிடுச்சு. அக்டோபர் 1க்குள்ளே செய்யணுன்றதுக்காக வேகமாக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு வேண்டாம், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய கழிவு, பிளாஸ்டிக் கழிவு, அதை வந்து நம்ம முறையாக அப்புறப்படுத்தினால் பயனுள்ள ஒரு சிறு பொருளாவது கிடைக்கும். அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு வாரத்தில் 3 நாட்கள் அந்த ஸ்டால் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஏன்னா அன்றைக்கி வந்து கடற்கரையில் வந்து அதிக மக்கள் கூட்டம் வருவாங்க. சுற்றுலா பயணிகளும் அன்றைக்கி வந்து அதிகமாக இருப்பாங்கன்றாங்க. அந்த 3 நாளைக்கு அதை செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மிகவும் பாராட்டத்தக்க முயற்சி. இந்த ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தினுடைய முதல் கட்ட பணிகள், அந்த 17ஆம் தேதி தொடங்கிய பணிகள் அக்டோபர் 1ஆம் தேதியுடன் முடிவடைகின்றன. 2ஆம் தேதி முதல் இதனுடைய 2ஆம் கட்ட பணிகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் கட்ட பணிகள் இதைவிட இன்னும் தீவிரமாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே நிறைய விழிப்புணர்வு பணிகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற பணிகளை மக்கள் இப்போ நேரடியாகவும் பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை கேட்கும்போது மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் சற்று அதிகரிக்கும். இயற்கையாகவே இது போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் நிறையவே இருப்பதை நாம் எல்லா இடங்களிலும் காண்கிறோம். அவர்களுடைய அந்த ஆர்வத்தை நாம் வந்து முறைப்படுத்தி எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதற்கான பல வழிமுறைகளை, திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறியும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நம்முடைய நேயர்களுக்கு சொல்வதற்கு வேறு ஏதாவது இருந்தால் அதை இப்போது நீங்கள் சொல்லலாம். நேயர்களுக்கு மற்றும் புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்,
குப்பைகளை வீட்டுக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ட்ட தரம் பிரித்து கொடுங்க. மக்கும் குப்பையாகவும் மக்காத குப்பையாகவும் தனித்தனியாக பிரித்து கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்நேரமும் நகராட்சி அலுவலகத்தை அணுகலாம். இது இல்லாமல் நம்மள்ட்ட ஸ்வச்சத்தான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப்பிள் இதுலேயும் இருக்குது. ஸ்வச்சதா ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அந்த எந்த சப்போஸ் ஒரு இடங்களில் குப்பை வாராமல் இருக்குது, இல்லை இன்றைக்கி பணியாளர் வரலை அப்படின்னா அந்த வாராமல் இருக்க இடத்துலையோ இல்லை எந்த பகுதியில் வரலையோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் ஜியோ டேக் பண்ணிடும். அந்த ஜியோ லொக்கேஷன் பண்ணி சம்மந்தப்பட்ட சுகாதார ஆய்வாளருக்கு அது போயிடும். அவர் அது குறித்தான நடவடிக்கை எடுப்பார். இல்லை வேறு இடங்களில் ஒரு பொது கழிப்பிடத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு இடத்துல விளக்கு எரியாமல் இருக்குது, இல்லை ஒரு இடத்துல கை கழுவுறதுக்கு சோப்பு இல்லை பொது கழிப்பிடத்தில் அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில குறைகளில் அந்த ஆப்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக நகராட்சி அலுவலகத்தை அணுகி தான் நீங்கள் தங்களோட குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி செய்துக்கணும்னு இல்லை. தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி மொபைல் செயலியை பயன்படுத்தி தகவல்களை ஸ்வச்சதா ஆப்பை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி அவங்களோட கைபேசியில் தரவிறக்கம் செய்து இதை பயன்படுத்தணும் அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி திரு கந்தசாமி அவர்களே. நகராட்சி ஆணையர் பணியில் உங்களுக்குள்ள பல்வேறு பொறுப்புகளுக்கு இடையிலும் நம்முடைய நேயர்களுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு இந்த அளவிற்கு நமக்கு விளக்கமளித்தமைக்காக உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதுவரை தூய்மையே சேவை இருவார இயக்கத்தில் புதுச்சேரி நகராட்சியின் பணிகள் குறித்து நகராட்சி ஆணையர் எம் கந்தசாமி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் நேர்முகம் கண்டவர் RS ஸ்ரீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி B இளஞ்செழியன். நிகழ்ச்சி அமைப்பு புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு.